லக்ஷ்மி அஷ்டோத்திரத்தில் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமகா என்று கடைசி நாமாவுக்கு 2 நாமா முன்னால் வருவதன் தாத்பரியத்தையே இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறார். இதற்கு அடுத்த ஸ்லோகம் ஸ்ருத்யை நமோஸ்து சுபகர்ம பலப்பிரசூத்யை ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை சக்தியை நமோஸ்து சதபத்ர நிகேதனாயை புஷ்டியை நமோஸ்து புருஷோத்தம வல்லபாயை. ஸ்ருதிதான் ஆச்சாரியாளுக்கு மூச்சு. அவைதிகம், அரைகுறை வைதிகம் ஆகியவற்றை விரட்டி சுத்தமான ஸ்ருதி மார்க்கத்தையே ஸ்தாபனம் செய்ய வந்தவர் அல்லவா. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் என்றே அல்லவா அவரை ஸ்தோத்தரிப்பது. அப்படிப்பட்ட ஸ்ருதி வடிவமாக வேத ஸ்வரூபிணியாக தாயாரை சொல்லாமல் தாம் பண்ணிய முதல் சாகித்யத்தை முடிப்பாரா? ஸ்ருதியை நமோஸ்து என்று ஆரம்பிக்கிறார். ஞான அவதாரம் ஆனாலும் வைதிக கர்ம அனுஷ்டானத்திற்கு அதற்குரிய இடத்தை பெற்றுக் கொடுப்பதில் பாடுபட்டவர் அல்லவா. அதனால் லக்ஷ்மியை ஸ்ருதி ஸ்வரூபமாக சொன்னவுடன் அதில் சொல்லியிருக்கும் சுபமான கர்ம அனுஷ்டானங்களின் பலனை பிறப்பிக்கிறவள் அவள்தான் என்கிறார். சுபகர்ம பலப்பிரசூத்யை. இங்கேயும் மீமாம்சகர்களுக்கு பதில் இருக்கிறது. நல்ல குணங்கள் எல்லாம் சமுத்திர மாதிரி நிறைந்து இன்பங்களின் உருவமாக தாயார் இருப்பதை ரத்யை நமோஸ்து ரமணீய குணார்ணவாயை என்று சொல்கிறார். எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக நமக்கு ஸ்ருதி வேண்டும். நாம் செய்யும் கர்மங்கள் ஸ்ருதி பிரயுக்தமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அவை சுபகர்மாவாக இருக்கும். அப்படிப்பட்ட கர்மாவினாலேயே இன்பங்களை, உலக இன்பங்களோ ஆத்மார்த்தமான இன்பங்களோ எதுவானாலும் பெற வேண்டும். குணம் கர்மம் என்று 2 ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டவை. குண கர்மங்களாலேயே 4 வர்ணங்களை, ஜாதிகளை சிருஷ்டித்திருக்கிறேன் என்று கீதையில் பகவான் சொல்கிறார். குணப்படியே கர்மா போகும். அதை சாஸ்திரத்தில் வகுத்து கொடுத்துள்ளபடி செய்து ஈஸ்வர அர்ப்பணம் செய்தால் அந்த சுப கர்ம விசேஷத்தால் எப்படிப்பட்ட குணமானாலும் அது பக்குவமாக ஆகும். முதலில் சுப கர்ம பலனை தருபவள் என்று சொல்லி அடுத்தாற்போல நல்ல குணங்களுக்கு சமுத்திரமாக இருப்பவள் என்று ஒன்றோடொன்று பிணைத்து சொல்லியிருக்கிறார். அப்புறம் சக்திதானே எல்லாவற்றுக்கும் தேவை, அதுவும் அவள்தான் என்று சொல்லி நமஸ்காரம் தெரிவிக்கிறார். சக்தியை நமோஸ்து சதபத்ர நிகேதனா என்றால் கமலாசனை தாமரை பூவுக்குள் உட்கார்ந்து இருப்பவள். சதபத்ரம் என்றால் 100 இதழ் கொண்ட தாமரை என்று கணக்காக நினைக்க வேண்டாம். சதம் என்பது எந்த பெரிய நம்பரை குறிப்பது. சகஸ்ர தள பத்மம் என்றும் சொல்வது உண்டு. நம் சிரசில் பராசக்தி சகஸ்ர தள பத்மத்தில் தானே பரசிவத்தோடு கலந்தவளாக இருக்கிறாள் என்று குண்டலினி யோகத்தில் இருக்கிறது. இங்கே ஆச்சாரியாலும் பத்ம வாசினியாக லக்ஷ்மியை சொல்லும் போது சக்தி சக்தியை நமோஸ்து என்றே சொல்கிறார். புஷ்டியை நமோஸ்து. போஷிப்பினால் ஏற்படும் நிறைவே புஷ்டி. பரிபாலன மூர்த்தியின் பத்னியாக உலகத்துக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் தாயாராக போஷித்து வருபவள் அவள்தான். ரதி இன்பம், சக்தி, புஷ்டி எல்லாவற்றையும் தரும் மந்திரங்கள் ஸ்ருதியில்தான் அடங்கியிருக்கின்றன. அதனால் முதலில் அதை சொல்லி அப்புறம் இவற்றை சொன்னார். நம்முடைய திறமை சக்தி, நிறைவு புஷ்டி, ஆனந்த அனுபோகங்கள் ரதி ஆகிய எல்லாம் வேத வழியில் ஏற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று இப்படி சொன்னார். ஒவ்வொரு பிராணிக்குள்ளேயும் ஆனந்த ஸ்வரூபமாக இருப்பது நீதான். ஒவ்வொரு பிராணிக்குள்ளேயும் சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறது நீதான். நிறைவு என்றதாக இருக்கிறதும் நீதான் என்று சொல்லி ஒவ்வொன்றுக்கும் நமோஸ்து நமோஸ்து என்று நமஸ்காரம் தெரிவிக்கிறார். முடிவாக மகாவிஷ்ணுவுக்கே உரிய அசாதாரண நாமாவான புருஷோத்தமன் என்பதை சொல்லி அவனுடைய சக்தியாக அவள் இருப்பதை புருஷோத்தம வல்லபாயை என்கிறார். பிற்காலத்தில் பெரிய சித்தாந்தமாக டெவலப் செய்த கருத்துக்களையும் உள்ளே வைத்து குழந்தை ஆச்சாரியால் இப்படி பாடி முடித்தார். பாடி முடித்ததுதான் தாமதம். மகாலட்சுமி அந்த குடிசையை சுற்றி பாழாயிருந்த அத்ருதி முழுக்க ஸ்வர்ணத்தாலான நெல்லிக்கனிகளாகவே ஒரு முகூர்த்த காலம் வருஷித்து விட்டாள். பளபளவென்று வருஷித்து விட்டாள். அவதார குழந்தைக்கு போட்ட ஒரு அழுகல் நெல்லிப்பழம் அனந்த கோடி மடங்கு தங்க பழங்களாக திரும்பின. முதலில் பிராமண ஸ்திரீ கண்ணீர் தாரையை கொட்டினாள். அதை பார்த்து ஆச்சாரியாளின் வாக்கில் இருந்து ஸ்தோத்திர தாரை கொட்டிற்று. அதை கேட்டு லக்ஷ்மி கனகதாரையை கொட்டிவிட்டாள். அந்த ஸ்தோத்திரத்துக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் என்றே பெயர் ஏற்பட்டது. கனகதாராஸ்துவம் என்றும் சொல்வார்கள்.
ஸ்தவம் என்றாலும் ஸ்தோத்திரம்தான். ஆச்சாரியாள் மனசால் நினைத்தாலே போதும், லக்ஷ்மி அதன்படி பண்ணியிருப்பாள். ஆனாலும் அவர் வாக்கினால் இப்படி ஒரு ஸ்துதி வந்து தான் கேட்டு சந்தோஷப்படணும். தான் சந்தோஷப்படுவது மாத்திரமல்ல, ஜனங்களெல்லாம் சந்தோஷப்படணும். அதை பாராயணம் பண்ணி அவர்களும் பொருள் கஷ்டம் நீங்கி கர்ம கஷ்டமும் நீங்கி சுபிக்ஷமாக இருக்கணும் என்றே திவ்ய லீலையாக நடத்தினாள். திரவினாம்புதாராம் தத்யாத் என்று சொன்னவுடனே கூட அவள் கனகதாரையை கொட்டிவிடாமல் அப்புறம் அநேக ஸ்லோகங்கள் அழகு அழகாக அவர் செய்த பிற்பாடே அனுகிரகம் பண்ணினாள். நாமும் இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி தாரித்ரிய நிவர்த்தியும் கர்ம கர்மம் என்று சொன்ன பாப தாபத்தில் இருந்து நிவர்த்தியும் பெறுவோம். பிராமண தம்பதியை சாக்காக காட்டி நம் எல்லோருக்கும் என்றே ஆச்சாரியால் இந்த ஸ்தோத்திரத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கிறார். இக வாழ்க்கையில் ஒரு பலனை தருகிற ஸ்தோத்திரம் என்னால் அது பாப்புலராகத்தான் இருக்கும். அப்படி ஆச்சாரிய கிரந்தங்களில் கனகதாராஸ்துவம் பிரசித்தமாக இருக்கிறது. ஆனாலும் இகத்தோடு பரத்தையும் அதில் ஆச்சாரியால் குழைத்துத்தான் கொடுத்திருக்கிறார். இதை போல ரோக நிவாரணம் தருகிறது என்பதால் சுப்பிரமணிய புஜங்கமும் சகல காரிய சித்திக்குமானது என்பதால் சௌந்தர்ய லகரியும் ஃபேமஸாக இருக்கின்றன. அவை எல்லாமும் அதோடு கூட ஆத்மாவை கடை தேற்றுவதாகவும் இருப்பவை. ஆச்சரியம் என்னவென்றால், ஒரே வைராக்கியமாக உபதேசம் பண்ணும் பஜகோவிந்தம் தான் எல்லாவற்றை காட்டிலும் பிரசித்தி பெற்றிருப்பதாகும். மற்றதெல்லாம் ஆச்சாரியால் நமக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்தும் பண்ணியவை. பஜகோவிந்தம் தான் அவர் மனசை அப்படியே பூர்ணமாக பிரதிபலிப்பது. அந்த மனசின் மகிமைதான் அந்த ஸ்தோத்திரத்துக்கு ஏற்பட்டிருக்கும் பிரசித்தி. பவுன் மழையாக கொட்டிற்று. ஆச்சாரியால் அதில் ஒரு மணி கூட தொடாமல் அந்த பிராமண தம்பதிக்கென்றே அனுகிரகித்துவிட்டு போய்விட்டார். பொன்மழை பெற்ற வீடு காலடிக்கு கொஞ்ச தூரத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் இருந்திருக்கிறது. அழுகல் பழத்தை போட்டு தங்கப்பழங்களாக பெற்றவர்கள் வாழ்ந்த அந்த இடத்தை இப்போதும் பழந்தோட்டம் என்றே சொல்கிறார்கள். அங்கே ஸ்வர்ணத்து மனை என்றே ஒரு குடும்பம் இருக்கிறது. அதை சேர்ந்தவர்கள் கனகதாரை பெற்ற தம்பதியின் வம்சத்தில் வந்தவர்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. மாறி ஓடிய ஆறு. 8வது வயசில் வித்யாபியாசம் பூர்த்தி பண்ணி அகத்துக்கு ஆச்சாரியால் திரும்பினார். தகப்பனார் காலமாகிவிட்டார். தாயாருக்கு ஆதரவாக ஆச்சாரியால் கொஞ்ச நாள் இருந்து வந்தார். தாயாருக்கு எவ்வளவு முக்கியமான ஸ்தானம் தர வேண்டும், அவளிடம் எவ்வளவு அன்பு காட்ட வேண்டும் என்று அவர் நடத்தி காட்டியிருக்கிறார். வயசும் ஆகி ரொம்ப வருஷம் புத்திரபாக்கியம் இல்லாமல் இருந்து அப்புறம் வேண்டிக் கொண்டுதானே ஆச்சாரியாலை பெற்றாள். பதியையும் இழந்திருந்த அம்மாவுக்கு வேண்டிய பணிவிடைகள் பண்ணினார். ஒரு நாள் அவளுக்கு ரொம்ப அசக்தமாக இருந்தது. அப்போதெல்லாம் ஆல்வாய்ப்புழை இப்போது போல் காலடியிலேயே ஓடிக்கொண்டிருக்கவில்லை. சிறிது தூரம் தள்ளி ஓடிக்கொண்டிருந்தது. புண்ணிய தீர்த்தம் என்பதால் அந்த அம்மாள் அங்கே போய்த்தான் தினமும் ஸ்நானம் செய்து வருவது வழக்கம். இப்போது தேக அசௌக்கியத்தால் போக முடியவில்லை. வருத்தப்பட்டாள். இன்னைக்கு புண்ணிய காலம், புண்ணிய தீர்த்த ஸ்நானம் பண்ண முடியாமல் இருக்கே என்று குறைபட்டு கொண்டாள். நான் பிரார்த்தனை பண்ணுகிறேன் என்று ஆச்சாரியால் சொல்லி அப்படியே செய்தார். ஈஸ்வர அவதாரம் ஆனதாலும் பக்தராகவே நடித்த அவதாரம் இது. அதனால்தான் முன்பு லக்ஷ்மியிடம் பிரார்த்தனை பண்ணினார். அம்மா உடம்பு சரியாகி நதிக்கு போகணும் என்று பிரார்த்தித்தால் அவள் ஒருத்திக்கு நன்மை செய்ததோடு முடிந்துவிடும். அதற்கு பதில் எங்கேயோ ஜன நடமாட்டம் இல்லாத காட்டு வழியில் போய்க் கொண்டிருக்கும் நதியே இந்த கிராமம் வழியாக போகும்படி பிரார்த்தித்துக் கொண்டால் எல்லா ஜனங்களுக்கும் நல்லதாகுமே என்று நினைத்தார். நதியை கிரகத்துக்கு கிட்டே வரும்படி வேண்டிக் கொண்டார். அப்படியே வந்தது. வரும் வழியில் ஒரு கிருஷ்ணன் கோவில் இருந்தது. நதி தடம் மாறி வந்ததில் கோவிலுக்கு ஜீரணம் ஏற்பட்டு விட்டது. எந்த நல்லது ஆனாலும் கஷ்டமாகவும் கொஞ்சம் கலந்துதானே வருவதாக இருக்கிறது. ஒரு பிராமண குழந்தை ரொம்ப சின்ன வயசிலேயே சகல வித்யைகளையும் ஸ்வீகரித்து தாயாருக்காக நதியை திருப்பி விட்டது முதலான விஷயங்கள் சுற்றுப்புறங்களிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்து அந்த பால்யத்திலேயே அவருக்கு நிரம்ப மரியாதை ஏற்பட்டது. சமாச்சாரங்கள் அந்த பிரதேசத்து ராஜாவின் காதுக்கு போயிற்று. தரிசனம் செய்ய வந்தான். ஆச்சாரியாள் அவனிடம் சொல்லி கோவிலுக்கு ஜீர்ணோத்தாரணம் பண்ணுவித்தார். லோகத்திற்கே தர்மோத்தாரணம் செய்ய வந்து கணக்கில்லாத ஆலயங்களில் சாண்யத்தியத்தை புதுப்பித்துக் கொடுத்து வைதிக ஆராதனையை ஏற்படுத்தியவர் ஆச்சாரியாள். அதற்கு பால்யத்திலேயே தம்முடைய பிறந்த ஊரில் இப்படி இனாகுரேஷன் நடத்திவிட்டார். அந்த கிருஷ்ணன் கோவில் இப்பவும் காலடியில் இருக்கிறது. ஆற்று படுகையில் இருந்து கொஞ்சம் மேடான பூமியில் இருக்கிறது.
ஆச்சாரியாள் காலடியை விட்டு சந்நியாசியாக புறப்படும் போதுதான் கோவில் ஜீரணோத்தாரணம் பண்ணி கிருஷ்ணரை மறுபடி பிரதிஷ்டை பண்ணினதாகவும் கதை சொல்வதுண்டு. இப்போது காலடியில் நதி ஓடுவதற்கு கொஞ்சம் தூரம் தள்ளியே அங்கே ஒரு காலத்தில் ஒரு நதி ஓடியதற்கு தடயம் தெரிகிறது என்று சொல்கிறார்கள். உலகப் பணி அழைத்தது மனித தர்மமும் அவதார மர்மமும். லோகத்துக்கெல்லாம் பண்ண வேண்டிய காரியத்தை ஆரம்பித்துவிட வேண்டும் என்று ஆச்சாரியால் நினைத்தார். பிறந்தது முதற்கொண்டே அடிமனசில் அந்த எண்ணம்தான் அவருக்கு சதாகாலமும் இருந்து வந்தது. ஆனாலும் பிரைவேட் லைஃப் மாதிரி பிரம்மச்சரிய நியமங்களை பண்ணுவதும் மாத்ரு சிஸ்ரூக்ஷை பண்ணி கொண்டிருப்பதும் கூட லோகத்துக்கு பாடமாகத்தானே என்பதால் செய்து வந்தார். அதற்காக உலகம் பூரா அம்மாக்கள் இருக்கும்போது இந்த ஒரு அம்மாவுக்கே பணி செய்து கொண்டிருந்தால் போதுமா என்று நினைக்க ஆரம்பித்தார். நாம் ஒரு தாயாருக்கு மட்டும் குழந்தை இல்லை, லோகத்துக்கு குழந்தை. லோகம் பூராவுக்கும் செய்ய வேண்டியதை ஒரு தாயாரை முன்னிட்டு எத்தனை காலம் ஒத்தி போட்டுக் கொண்டே போவது? லோகம் ஒரேடியாக கெட்டு போகிறது என்றுதானே வந்தோம். ஜுவரம் முற்றிக்கொண்டே போகிற போது மருந்து கொடுக்க தாமசம் செய்யலாமா என்று நினைத்தார். என்ன மருந்து? ஒன்றும் பண்ணாமல் சும்மா இருக்கும் மருந்து. அந்த நிலையை அடைவிக்கும் அத்வைத மருந்து. எல்லோருக்கும் சும்மா இருக்கிற தத்துவத்தை சொல்வதற்காக ஒரு நிமிஷம் கூட சும்மா இல்லாமல் சுற்ற வேண்டும் என்று வந்தோம். எத்தனை காலம் இந்த கிராமத்தையே சுற்றி வந்து கொண்டிருப்பது என்று மனசிலே ஒரு முடிவு பண்ணிவிட்டார். தாயாருக்கு ஒரே குழந்தை என்பதால் அவளுக்கு ஆனதை செய்யாமல் இருந்தால் எவ்வளவு தப்பு, அவள் எவ்வளவு கஷ்டப்படுவாள் என்று கொஞ்ச காலம் மாத்ரு சேவை செய்தார். அப்புறம் லோகத்தின் கஷ்டத்தை பார்த்து அதை தீர்ப்பதற்கானதை செய்யாமல் இருப்பது எவ்வளவு தப்பு என்று நினைத்து அம்மாவை விட்டு வீடு வாசலை விட்டு சந்நியாசியாக புறப்பட முடிவு பண்ணினார். வயசானவள், விதந்து, இந்த ஒரு பிள்ளை விட்டால் வேறே நாதி இல்லாதவள், அவளுக்கு குழந்தையாக செய்ய வேண்டியதை செய்யாமல் விட்டுவிட்டு போகிறவர் லோகத்துக்கு குழந்தை என்று மட்டும் அத்தனை பேருக்கும் என்ன சாதித்துவிட முடியும் என்று தோன்றலாம். மனுஷ்ய ரீதியில் பார்த்தால் சந்தேகம்தான் வரும். ஆனால் ஈஸ்வர லீலை அவதாரம் என்று வரும்போது நமக்கு புரியாமல், பதில் சொல்ல தெரியாமல் அநேகம் நடக்கிறது. அவனுக்குத்தானே தெரியும் தாயாருக்கு என்ன கர்மம், எவருக்கு எத்தனை நாள், எப்படி தன் அவதார காலத்தில் பண்ணணும், எங்கே கருணை காட்டணும், எங்கே கருணை இல்லாத மாதிரி லோகத்துக்கு தோன்றினாலும் கூட அப்படித்தான் நிர்தாட்சண்யம் மாதிரி பண்ணணும் என்பதெல்லாம். அப்பா அம்மா பெண்டாட்டி பிள்ளை என்று தனி மனுஷர்களுக்காகவா அவதரிப்பது? இல்லையொல்லியோ, லோகத்துக்காகத்தான் அவதாரம். அதிலே ஓரொரு தனி மனுஷாளுக்கும் அவர்களுடைய பூர்வ புண்ணியத்திற்காக, தபசுக்காக, பிரார்த்தனைக்காக புத்திரன் என்றும் பர்த்தா என்றும் சகா என்றும் கொஞ்சம் பண்ணுவது உண்டு. அவ்வளவுதான். தசரதருடைய புத்திர காமிஷ்டிக்காக புத்திரனாக பிறந்த ராமர் கொஞ்ச காலம் அவருடைய பிள்ளையாக வளர்ந்தார். அப்புறம் அவதார காரியம் கூப்பிட்டு விட்டது. தசரதருடைய புண்ணியமும் தீர்ந்து போயிருந்தது. அதனால் நமக்கு பார்த்தால் ரொம்ப கடுமையாகத்தான் தோன்றினாலும் அவர் அழுது அழுது பிராணனை விட்டாலும் சரி என்று ராமர் வனவாசத்துக்கு புறப்பட்டு போய்விட்டார். பிராணனை விட்டதுதான் நமக்கு தெரியும். அப்புறம் அவருக்கு பகவான் பரலோகத்தில் எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ணி இருப்பானோ அது தெரியுமா? சிவகுரு ஆரியாம்பாளின் தபசுக்காக ஆச்சாரியால் அவர்களுடைய புத்திரனாக அவதாரம் பண்ணினார். இந்த லோகத்தில் அவரை பிள்ளை என்று கொஞ்சம் புண்ணியம் தகப்பனாருக்கு கொஞ்சம் வருஷத்திலேயே தீர்ந்து விட்டதால் காலகதி அடைந்து விட்டார். அப்புறம் சிவலோகத்திற்கு போனாரா, அத்வைதம் ஆகி கலந்து விட்டாரா என்பது நமக்கு தெரியாது.